Taste the Daily. நாகை மாவட்டம் தலைஞாயிறு அருகே நடைபெற்ற கிராம சபா கூட்டத்தில் செயல்பாடு என்பது அறவே இல்லாத விடியாத அரசை கண்டித்து பெரும்பாலான மக்கள் கூட்டத்தை புறக்கணித்தனர். 4 வேதபதி ஊராட்சியில் குடியரசு தினத்தை ஒட்டி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் விடியாத அரசின் அலுவலர்கள் ஒப்புக்கு நடத்தினர். இதனால் கொதிப்படைந்த பலர் கூட்டத்தை புறக்கணித்த நிலையில் பங்கேற்ற சிலரும் தங்கள் பகுதியில் கொசு தொல்லை அதிகரித்து நோய் பரவி வருவதாகவும் சுகாதாரத்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் ஆழ்ந்த தியானத்திற்கு சென்றுவிட்டதாகவும் சாடினர். மேலும் வீடு கட்டும் திட்டமும் முறையாக நடைபெறவில்லை என சாடினர். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஊராட்சி கிராம சபை கூட்டத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குடியரசு தின கிராம சபை கூட்டம் நடைபெற்றபோது மின்னல் சித்தாமூர், கீழ்பட்டு மற்றும் கீழ்மின்னல் உள்ளிட்ட ஊராட்சிகளில் குடிநீர் அசுத்தமாக உள்ளதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் தனக்கு வேண்டியோருக்கு மட்டுமே அரசு வீட்டுமனை பட்டா வழங்குவதாக கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரத்தில் இருப்போர் பாரபட்சமாக செயல்படுவது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமானது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் திமுக மாணவரணி நடத்திய மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் கூட்டம் அக்கட்சியினருக்கு கொடூர அவமானத்தை ஏற்படுத்தியது. மின்கம்பத்தில் திருட்டுத்தனமாக மின்சாரம் எடுத்து நடத்திய கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தங்கப்பாண்டியன் பேசத் தொடங்கியதும் பொதுமக்கள் கூண்டோடு கலைந்து ஓடியது. காலியான நாற்காலிகளை பார்த்து திமுக நிர்வாகிகள் அதிர்ச்சியடைந்தனர். நம்பிக்கையை இழந்து கூட்டத்தை புறக்கணித்து மக்கள் திரும்பி சென்றதை பார்த்த பலர் ஆளும் கட்சியின் நிலைமை சரிந்து திமுகவின் முகமூடி கிழிந்திருப்பதாக விமர்சித்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள பழமுதிர் சோலை முருகன் கோயிலில் பெருந்திரளான பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் வழிபாடு நடத்தினர். முருகப்பெருமானின் 6வது படை வீடான பழமுதிர் சோலை முருகன் கோவிலில் குடியரசு தின விடுமுறையை ஒட்டி பக்தர்கள் கூட்டம் வழக்கத்தை விட அதிக அளவில் காணப்பட்டது. மேலும் தைப்பூச பெருந்திருவிழா 10 நாள் பிரம்மோற்சவத்தின் 4ஆம் வைபவத்தை ஒட்டி வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானுக்கு பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்ற தீபாராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தெப்பத் திருவிழாவின் 8ஆம் நாள் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றதுடன் குடியரசு தினத்தை ஒட்டி கோயிலில் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தப்பட்டது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கடந்த 19ஆம் தேதி தொடங்கிய தெப்பத் திருவிழாவின் 8ஆம் நாள் விழாவை ஒட்டி அருள்மிகு நடராஜ பெருமானும் சிவகாமி அம்மனும் விடையாத்தி சப்பரத்தில் ரத வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். விடியா திமுகவின் டாஸ்மாக் நிர்வாகத்தை கண்டித்து மதுப்பிரியர்கள் போராட்டம் நடத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது. ராணிப்பேட்டையில் உள்ள பனம்பாக்கம் அருகே செயல்பட்டு வரும் டாஸ்மாக் மதுபான கடையில் நீதிமன்றம் உத்தரவிட்டும் காலி மது பாட்டில்களை திரும்ப பெற மறுப்பதாகவும் மதுபானம் வாங்குபவர்களிடம் பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிப்பதாகவும் ஊழியர்களிடம் மதுப்பிரியர்கள் கடும் வாக்குவாதம் செய்தனர். செய்வதறியாமல் நின்ற விற்பனையாளர்கள் இரவு 10 மணிக்கு மூடப்பட வேண்டிய டாஸ்மாக் கடையை 8 மணிக்கு மூடியுள்ளனர். இதனால் ஆவேசமடைந்த மதுப்பிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பாதாள சாக்கடை கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசியதால் பக்தர்கள், நோயாளிகள், ரயில் பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிகாரிகள் மெத்தன போக்கை கண்டித்து திருநெல்வேலி பிரதான சாலையில் தேங்கிய கழிவுநீருக்கு மலர் வளையம் வைத்து சமூக ஆர்வலர் பிருத்திவிராஜ் தலைமையில் பூஜை செய்து நூதன போராட்டம் நடத்தினர். இந்த பிரச்சினைக்கு அரசு தீர்வு காணாவிட்டால் ஆன்மீக சுற்றுலா தலத்தின் புனிதம் சீரழியும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அடர்ந்த வெண்மேக கூட்டங்களுடன் தொடர் சாரல் மழை பெய்வதால் கடும் குளிர் நிலவி வருகிறது. இதனால் உதகை, கூடலூர் தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத நிலை ஏற்பட்டதால் வாகன போட்டிகள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகி முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி இயக்கினர். கடும் குளிர் நிலவுவதால் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் வெளியில் வராமல் தங்கும் விடுதிகளிலும் வீடுகளிலும் தஞ்சம் அடைந்தனர்.